வச்சு நீங்க இப்போ ஒரு 2026 தேர்தலுக்கான மார்க்கெட்டிங்கா நீங்க எடுத்திருக்கீங்க, கையில் எடுத்திருக்கீங்கங்கிறாங்கல்ல. சொன்னது யாரு? சீமான் அவர்கள் பேசியிருக்காரு. அவர் எந்த மார்க்கெட்டிங் ஏஜென்ட்? அவர் முருகா, தமிழ் கடவுள் முருகன் சொன்னா அவர் பண்றது மார்க்கெட்டிங் இல்லையா? அதாவது இவங்க பேசினா மக்களுக்காக, பாஜக பேசினா மார்க்கெட்டிங்கா? மானங்கட்டவெல்லாம் சேர்ந்துக்கிட்டு மார்க்கெட்டிங் பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதி சார் இருக்கு? இன்னைக்கு திமுகவும் சரி, அதனுடைய கூட கூட்டணி கட்சிகளும் சரி, இன்னைக்கு எதிர்கட்சியா செயல்படக்கூடிய இவர்களெல்லாம் சரி, என்னத்தை செஞ்சு கிழிச்சிட்டாங்க இவங்க நம்மள வந்து குறை சொல்றது? கடவுள் என்கிற பேரை சொல்லும்போது ஏன் இதை கொச்சப்படுத்தி பேசணும்? முருக பக்தர் மாநாடை பாரதிய ஜனதா கட்சி, இந்து முன்னணி, பல அமைப்புகள் சேர்ந்து நடத்துது. இதில் இவங்களுக்கு என்ன பிரச்சனை? சரி, மார்க்கெட்டாகவே இருக்கட்டுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போ நீ கல் மரத்தில் ஏறின அந்த பனை மரத்தில், அது மார்க்கெட்டிங்கா? அது எப்படி எடுத்துக்கலாம்? நீங்கள் செய்தால் அது ஆக்கப்பூர்வம், நாங்கள் செய்தால் அது அனாவசியமா? இந்த லந்து பண்ணிக்கிட்டு இந்த கடவுள் பேரை சொன்னாலே நாங்கள் இன்னும் கடவுளை வச்சு ஏமாத்துறோன்ற ஒரு போர்வைக்குள்ள இவங்க கொண்டு வராங்க. நீ பேசி பேசி ஏமாத்துற. அதாவது ஏமாத்தை தொழிலாக செய்பவன், ஏமாத்துறதையே தன் குலத்தொழிலாக செய்பவனுக்கு தான் அடுத்தவன் நல்லது செஞ்சா கூட ஏமாத்துறதுன்னு சொல்லக்கூடிய விஷயம் நடக்குது.